பிரியமானவர்களே, ஆமின் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று செயல்களில் நம்பிக்கை கொள்ள தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். மனித வாழ்க்கையில் எண்ணங்கள் முக்கியமானவை. ஆனால் அந்த எண்ணங்கள் செயல்களாக மாறும்போதுதான் உண்மையான மாற்றம் உருவாகிறது. நம்பிக்கை என்பது வெறும் சொற்களில் மட்டும் இருந்தால் அதன் அர்த்தம் குறையும். ஆனால் அந்த நம்பிக்கை செயல்களில் வெளிப்பட்டால் அது உலகத்தையே மாற்றும் சக்தியாக மாறுகிறது. மனிதன் எதை நம்புகிறானோ அதை செயலால் நிரூபிக்கும் போதுதான் அவரது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது. செயல்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிற இந்த சிந்தனையை 3 அம்சங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முயல்வோம். முதலாவது, சொற்களை விட செயல்கள் பெரியது. பலர் நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் பேசுவார்கள். ஆனால் செயல்களாக அவற்றை மாற்றுவது சிலரால் மட்டுமே முடிகிறது. ஒரு மனிதனின் உண்மையான குணத்தை அவரது சொற்கள் அல்ல, அவரது செயல்களே காட்டுகின்றன. நேர்மை, அன்பு, உதவி மனப்பான்மை போன்றவை பேசுவதில் மட்டும் இல்லாமல் தினசரி செயல்களில் இருக்க வேண்டும். திருவள்ளுவர் திருக்குறளிலே கூறுகிறார், செயல் வகை அறிந்து செயல் செய்யின் நல்வினை உயல் வகை எல்லாம் தரும். இதன் பொருள், செயலை சரியாக அறிந்து செயல்படுவோன் நன்மையை பெறுவான் என்பதாகும். அதாவது சிந்தனை மட்டும் போதாது, செயல்தான் நம் வாழ்க்கையை உயர்த்தும். சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். ஒருவருக்கு உதவி செய்வது, நல்ல வார்த்தைகளை கூறி ஊக்கப்படுத்துவது, நேர்மையாக நடந்து கொள்வது போன்றவை உலகத்தை மாற்றும் விதையாக இருக்கும். எனவே நம்பிக்கை என்பது செயலில் வெளிப்பட வேண்டும். இரண்டாவதாக, முயற்சி மற்றும் தொடர்ச்சியான செயல்பாடு. நம்பிக்கையை செயல்களில் காட்டுவதற்கு முயற்சி மிகவும் அவசியம். வாழ்க்கையில் பல தடைகள் வரும். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த தடைகளை மீறி தொடர்ந்து செயல்படுவார்கள். முயற்சி இல்லாமல் வெற்றி கிடையாது. ஒரு விதை மரமாக வளர்வதற்கு காலமும் பொறுமையும் தேவைப்படுவது போல நமது செயல்களும் தொடர்ந்து நடந்தால் மட்டுமே பெரிய பலனை தரும். மூன்றாவதாக, நல்ல செயல்கள் சமூகத்தை மாற்றும். ஒரு மனிதனின் நல்ல செயல்கள் அவருக்கே மட்டுமல்ல, சமூகத்திற்கும் பயனளிக்கும். நல்ல செயல்கள் பரவி சமூகத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நல்ல ஆசிரியர் தனது செயல்களால் மாணவர்களை ஊக்குவிக்கிறார். ஒரு நல்ல தலைவர் தனது செயல்களால் மக்களுக்கு வழிகாட்டுகிறார். ஒரு நல்ல குடிமகன் தனது செயல்களால் சமூகத்தை மேம்படுத்துகிறார். எனவே ஒரு நல்ல செயல் மற்றவர்களையும் நல்ல செயல்களுக்கு ஊக்குவிக்கும். இதுவே சமூக மாற்றத்தின் தொடக்கம். செயல்களில் நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். நம் எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். ஆனால் அதைவிட முக்கியமானது அந்த எண்ணங்களை செயல்களாக மாற்றுவது. நம் எண்ணங்களை செயல்களாக மாற்றுவதற்கு தேவைப்படுவது மேற்குறிப்பிட்ட இந்த 3 அம்சங்கள். அதாவது, சொற்களை விட செயல்கள் பெரிது என்கிற உணர்வு. இரண்டாவது, முயற்சி மற்றும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் வெற்றியை தரும் என்கிற நம்பிக்கை. மூன்றாவது, நல்ல செயல்கள் சமூகத்தை மாற்றும் சக்தி கொண்டவை என்பதை உணர்தல் ஆகியவை ஆகும். எனவே ஒரு மனிதன் தனது நம்பிக்கையை செயல்களில் வெளிப்படுத்தும் போதுதான் அவர் உண்மையான தலைவராக மாறுகிறார். நாம் ஒவ்வொருவரும் தினசரி வாழ்க்கையில் சிறிய நல்ல செயல்களை செய்ய தொடங்குவோம். ஏனெனில் நம்பிக்கை செயல்களாக மாறும்போதுதான் உலகம் உண்மையானதாக சிறந்த உலகமாக மாறும். நன்றி.